அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். அன்பிற்குரியவர்களே, இந்த காணொலியின் மூலமாக உங்களிடம் பேச இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு பரவலாக நம்ம சில வீடியோக்கள் பேசியிருந்தோம். அதாவது இந்த பலஸ்தீன் பிரச்சனைக்கு பின்னால் ஆட்சியாளர்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள். பொதுவாகவே மக்கள் என்ன செய்கிறாங்க, ஆட்சியாளர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த விமர்சனம் என்பது யதார்த்தமாக எழக்கூடிய ஒன்றாக இருக்குது. அந்த ஆட்சியாளர் விமர்சனம் பண்ணக்கூடிய மக்களை எடுத்த உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது, மண் அடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க என்று சொல்லக்கூடாது என்ற கருத்தை நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால், அதற்காக வேண்டி ஆட்சியாளருக்கு எதிராக என்ன வேணால் பேசிக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மக்கள் விட்டாங்க. அதுவும் கட்டாயமாக கண்டிக்கப்பட ஒன்றாக இருக்குது. ஏன்னு சொன்னால், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ஆட்சியாளர்கள் விஷயத்தில் இஸ்லாமிய அக்கீதா என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஆட்சியாளர்கள்ட்ட தவறுகள் வரும். உங்களை எந்தளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், உங்களுடைய முதுகில் அடித்து, அதாவது உங்களுடைய பொருட்களை சூறையாடினாலும் நீங்கள் அவங்களுக்கு கட்டுப்படுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சஹீஹ் புகாரில் ஹதீஸ் வருது. அப்போ சஹாபாக்கள் அவங்களுக்கு எதிராக நம்ம யுத்தம் செய்யலாமான்னு கேட்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, இல்லா அன் தரோ குஃப்ரன் பவாஹன், அந்த ஆட்சியாள்கிட்ட இருந்து நேரடியான தெளிவான குஃப்ரை இறை நிராகரிப்பை நீங்கள் காணாத வரைக்கும் அவர் காஃபிர் ஆகிட்டார், இஸ்லாத்தொட்டு வெளியே போயிட்டார் அப்படிங்கிற வெளிப்படையான குஃப்ரை நீங்கள் பார்க்கும் வரை என்ன செய்யுங்க, பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு ஹதீஸ்ல தான் சொல்கிறாங்க, அவங்க தொடும் வரைக்கும், அவங்க தொழுகையை கடைபிடிக்கும் வரைக்கும் அவங்கள்ட்ட யுத்தம் செய்யக்கூடாதுங்கிறாங்க. அப்போ ஒரு ஆட்சியாளர் தொழுகிறார், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கிறார், அதே போல் வெளிப்படையான குஃபரான காரியத்தை செய்யாமல் இருக்கிறான்னு சொன்னால் அவருக்கு நம்ம என்ன செய்யணும், முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்று தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. ஏன்னு சொன்னால், அந்த குஃபர் அல்லாத பாவங்களை பொறுத்த வரைக்கும் மனுஷன்ட்ட நிகழக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. எல்லாத்துடையும் பார்த்திங்கன்னு சொன்னால் பாவங்கள் பொதுவாகவே நிகழக்கூடிய ஒன்றாக இருக்குது. அந்த அடிப்படையில் ஆட்சியாளர்கள் அதில் விதிவிலக்கு கிடையாது. இருக்கிற அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக இருங்க, ஆட்சியாளர்கிட்ட நேரடியான குஃபர் வெளிப்படாத வரைக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவர்கிட்ட எதிராக நீங்கள் செயல்படக்கூடாது என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ நமக்கு என்ன முக்கியம்னு சொன்னால், கொள்கை என்பது முக்கியமாக இருக்கிறது. அஸ்ல என்ன சொல்கிறாங்க, குஃபர் வெளிப்படாத வரையும் என்ன அர்த்தம், கொள்கை தெளிவாக இருக்குன்னு சொன்னால் ஆட்சியாளர்கிட்ட அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, அவருக்கு எதிராக நம்ம கிளம்பக்கூடாது என்பது தான் ஹதீஸ் நமக்கு சொல்லுது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், வருத்தத்துக்குரிய செய்தி என்னென்னு சொன்னால், நம்ம ஒரு தரப்பில் உள்ள தவறை சுட்டி காமிச்சிருக்கிறோம், அதே போல் மறுதரப்பில் உள்ள தவறை நம்ம சுட்டி காட்டுறது நம்முடைய கடமையாக இருக்குது. நம்ம யாருக்காக வேண்டிய மார்க்கத்தை நம்ம பேச முடியாது. தவறு என்று சொன்னால் எல்லா தரப்புலையும் தவறு தான் சொல்ல வேண்டி இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், பரவலாக சவுதி அரேபியா அல்லது மற்ற அரபு நாடுகள்கிட்ட தௌஹீத் என்பது இருக்குது, இணை வைப்பு இல்லாத சூழலில் இருக்கிறாங்க. குறிப்பாக சவுதி அரேபியா கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது. அந்த சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் அவங்க ஹரமுடி ஆட்சியை கையில் வச்சுருக்கிறாங்க. ஹரமுடி ஆட்சியை அவங்க கையில் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால், 2 புனிதத்திரத்திற்கான பொறுப்பாளிகளாக அவங்க இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அங்கே பார்த்திங்கன்னா எங்கள் சவுதி அரேபியாவில் மற்ற குஃபருக்கான எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. மற்ற அரபு நாடுகள் இருந்தாலும் கூட இங்கே சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் குஃபருக்கான எந்த ஒரு இதையும் அவங்க அனுமதிக்கலை. ஆனால் மற்ற பாவங்கள் அரங்கேறி கொண்டு இருக்குது, அதை மாற்றுக்கிறது கிடையாது. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால், அப்போ இன்னவங்கள்ட்ட குஃபர் இல்லாத வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு எதிராக நம்ம கிளம்பக்கூடாது, நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ குஃபர் இல்லைன்னு சொன்னால் நமக்கு கொள்கை தான் முக்கியம். கொள்கையை முக்கியமாக இருக்கும் பொழுது கொள்கையை தாண்டி நம்ம என்ன செய்யக்கூடாது, மற்ற விஷயங்களை வைத்துக்கொண்டு நம்ம அவங்கள பெரிய குற்றப்படுத்தி பேசுவது நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஹதீஸ் ரசூல் என்ன சொல்கிறாங்க, மற்ற குற்றத்திற்காக நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு ரசூலா சொல்கிறாங்க. அப்படி சொல்லியிருக்கும் பொழுது இன்றைக்கி எப்படி கிளம்புறாங்க, தௌஹீத் நாடாக இருந்தால் மட்டும் போதுமா, கொள்கை சரியாக இருந்தால் மட்டும் போதுமா, மற்ற காரியத்தை சரியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்படியான வாசகத்தை சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இப்படி சொல்லக்கூடிய முதல்ல புரிந்து கொள்ளணும், தௌஹீதில் தான் கொள்கையில் தான் நமக்கு கவனிக்க வேண்டும். ஏன்னா கொள்கை அல்லாத தவறு மனுஷன்கிட்ட வரக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனில், அதாவது கொள்கை அல்லாத தவறுகளை, ஷிர்க் அல்லாத குற்றத்தை நான் மன்னிப்பேன் நான் சொல்கிறான். அப்போ அந்த குற்றங்களுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, அல்லாவே மன்னிப்பேன்னு சொன்ன குற்றத்தில் நம்ம போய் என்ன செய்ய முடியாது, தீர்ப்பளித்து கொண்டு அவருக்கு எதிராக நம்ம பேசுவது, அவங்க மனுஷ தன்மைக்கு அப்பாற்பட்டு அவங்கள சிந்திப்பது. எல்லாரும் மனுஷன் தான், எல்லாரும் குற்றம் செய்ய தான் செய்வாங்க. அப்போ அந்த மனுஷத்தன்மைக்கு அப்பாற்பட்டு அவங்கள பேசுவது, அவங்களெல்லாம் ஹலீஃபாவுடைய ஆட்சியை செய்வதை போல் அவங்கள நம்ம பார்ப்பது, அப்படி யாரும் பார்க்கல. அந்த அரபு நாட்டு உலமாக்கள் கூட, யாரெல்லாம் அரபு நாட்டு உலமாக்கள் சவுதி அரசாங்கத்தை ஆதரிக்கிறாங்கன்னு நம்ம பேசுகிறாங்களோ அவங்களே என்ன சொல்கிறாங்க, இது ஹலீஃபாக்கள் ஆட்சி அல்ல, இது மன்னர் ஆட்சி அப்படிங்கிறாங்க.
அப்போ மன்னர் ஆட்சியை இன்னும் சொல்லும் பொழுது ஹிலாஃபத்து மாதிரியா ஹலீஃபாக்கள் ஆட்சியை எப்படி நம்ம பார்க்க முடியாது, நம்ம புரியணும். அப்போ என்ன செய்கிறாங்க, தௌஹீது சரியாக இருந்துக்குது, கொள்கை சரியாக இருக்குது, நமக்கு போதுமானது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, கொள்கை சரியாக இருந்தால் போதுமா, அப்போ அவங்ககிட்ட மற்ற விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கொள்கை அல்லாத குற்றத்திற்காக அவங்க குறைப்படுத்தி பேசுகிறத பார்க்குறோம். சரி, இது ஒருக்கா பேசுனாங்க, 2 தடவை பேசுனாங்க, இந்த பலஸ்தீன் மக்கள் அடிக்கப்படக்கூடிய அந்த சமயத்தில் ஆதங்கப்பட்டு கவலைப்பட்டு பலஸ்தீன் மக்களுக்காக பேசுகிறாங்கன்னா பரவாயில்லை. ஆனால் இது எப்படி ஆகிட்டுன்னு சொன்னால், இது ஆட்சியாளருக்கு எதிராக பேசுவது தான் பேசணும். இல்லைன்னு சொன்னால் இவங்களெல்லாம் ஆட்சியாளருக்கு முட்டு தர்றாங்க, அல்லது ஆட்சியாளருடைய அந்த ஆட்சியாளருடைய விருப்பத்திற்கு ஏற்ப மார்க்கத்தை வளர்த்து சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு. அப்போ யார் ஆட்சியாளருக்கு எதெல்லாம் பேசவில்லையோ அவங்களெல்லாம் வழிகேட்டில் போயிட்டாங்க என்கிற அளவுக்கு இன்றைக்கி பிரச்சாரம் தவறாக உருவாகி இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, குஃப்ர் அல்லாத இதை நீங்கள் கண்டிங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட பொறுமையாக இருக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் ஏவராங்க நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஆட்சியாளருக்கு எதிராக இவங்க பேசக்கூடிய எந்தளவுக்கு போயிட்டாங்க, இஹ்வானிய சிந்தனைக்கு ஒப்பாகத்தான் இருக்கிறாங்க நம்ம புரியணும். ஏன்னா எல்லாரையும் நம்ம ஒரே தரத்தில் வைக்க முடியாவிட்டாலும் கூட, அதாவது மேலோட்டமாக பேசுகிறாங்க, ஏதோ சின்ன சின்ன விஷயங்களில் ஏதாவது கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னால் பரவாயில்லை. ஆனால் இன்றைக்கி எப்படி ஆகிட்டு தௌஹீது கொள்கையை கொள்கை மட்டும் இருந்தால் போதுமா என்று சொல்லி மற்ற குற்றத்தை பெரிய ஒன்றாக பார்க்குறாங்க. அப்போ இந்த தௌஹீது கொள்கையை அது இருந்தால் மட்டும் போதுமா, அது மட்டும் போதாது என்று சொல்லக்கூடிய வாசகத்தையும், அதே போல் மற்ற குஃப்ர் அல்லாத ஷிர்க் அல்லாத குற்றத்தை பார்த்தீங்கன்னா அதை பெருசாக பேசக்கூடிய காட்சியை பார்க்கும்பொழுது இது என்னது, இது இஹ்வானிய சிந்தனைக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது. இஹ்வானி என்ன செய்வாங்க, இப்படி தான் பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அதாவது ஆட்சியார் தவறு பண்ணால் நாடு மோசமாக போகுது, தவறில் போகுது என்று சொல்லி அவங்களுக்கு எதாவது கிளர்ச்சி பண்ணி தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அங்கே கிளர்ச்சியை தூண்டி பல உயிர் சேதங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைஞ்சிருவாங்க. சொல்லப்போனால் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம், அதாவது மற்ற நாடுகளில் பார்க்கும்பொழுது அப்படி தான் நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இன்றைக்கி இப்படியான ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தேவையில்லாத நிலைமையை நம்ம பார்க்குறோம் இஸ்லாமிய நாடுகளில். அப்போ ஆட்சி மாற்றம் எதை கொண்டு வந்திருக்குது, இன்னும் வழிகட்ட மக்கள் ஆட்சியில் அமர்ந்து மக்களை மஹரு சுன்னா மக்கள் நல்ல மக்கள் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தான் உருவாகிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்படிப்பட்ட நிலைமைக்கு தௌஹீது நாடுகள் போகணும்னு ஆசைப்பட்றாங்களே இவங்க. அப்போ தௌஹீது நாடுகள் களத்தில் இறங்கினாங்கன்னு சொன்னால் இன்னும் சொல்ல போனால் நம்ம தௌஹீது நாடுகளுக்கு முழுமையான ஆதரவு தெரிவித்து நம்ம பேசலை, மாறாக நிலைமையை நம்ம கவனித்து பேசணுமா இல்லையா. அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் அது அவங்கள்ட்ட ஆயுத பலங்கள் கிடையாது, எந்த ஒரு தொழில்நுட்பமும் கிடையாது, அவங்கள்ட்ட இருக்கக்கூடியது எண்ணெய் வளங்கள், அதை வைத்து தான் வருமானம் பார்க்குறாங்க. அதே மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு மக்களை வர வைத்து அங்கேருந்து அவங்க மூலியமாக என்ன செய்கிறாங்க, டூரிஸ்ட் பிளேஸ் மூலமாக அவங்களுக்கு வருமானம் வருதுன்னு பார்க்குறோம். அப்போ இதை பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட வேறு எந்த ஒரு ஆயுதமோ அல்லது அணாயுதம் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு தொழில்நுட்பமும் கிடையாது. அப்போ இவங்க என்ன செய்ய முடியாது, வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்காவை இஸ்ரேலை எதிர்த்து போர் செய்ய முடியாது. அப்படி செஞ்சோன்னு சொன்னால் இலகுவாக என்னாகும், அரபு நாடு அழிக்கப்படும். அரபு நாடு ஆட்சி கவிழ்க்கப்பட்ட என்னாகும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், இவங்க ஈரான் ஷியாக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆட்சியை கைப்பற்றிடுவாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட எந்த ஒரு முறையான தயாரிப்பு கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படி எழுதுகிறாங்க முகநூலில், அவங்க அரபு நாடுகள்லாம் வல்லரசு நாடாகிட்டு அந்த நாடுகள் எதிர்த்து ஏன் போர் செய்யலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வல்லரசு நாடுனா என்ன, அணாயுதம் தயாரிக்கக்கூடிய இடத்துல உள்ளவங்க தான் வல்லரசு நாடுகள், அது குறிப்பிட்ட நாடுகள்கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஈரானே என்ன பண்ணுறான், அமெரிக்கா என்ன செய்கிறான், இஸ்ரேல் என்ன செய்கிறான்னு சொன்னால் அணாயுதம் தயாரிக்கக்கூடியதை எதிர்த்து அடிக்கிறான். அப்போ யாரையும் அமெரிக்கா என்ன செய்ய மாட்டான், இஸ்ரேல் என்ன செய்ய மாட்டான், அணாயுதம் தயாரிப்பதை அனுமதிக்க மாட்டான். அப்படிப்பட்ட இன்னும் சொல்ல போனால் அணாயுதம் தயாரிக்க மாட்டோங்கிற வைத்திருக்கக்கூடிய நாடுகளை தவிர்த்து அதிகமாக இருக்க மற்ற நாடுகள் அணாயுதம் தயாரிக்கக்கூடாது என்கிற அந்த உடன்படிக்கையை எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. அப்போ அப்படிலாம் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அரபு நாடுகள்கிட்ட ஆயுதம் தயாரிக்கக்கூடிய எந்த தொழில்நுட்பமும் கிடையாது. சாதாரணமான ஒரு வாகனமாக இருந்தாலும் கூட வாகனத்துக்கு கூட வெளியே தான் என்ன செய்கிறாங்க, அவங்க காசு கொடுத்து வாங்குறான்னு பார்க்குறோம். இப்போ அமெரிக்காட்ட மற்ற நாடுகள்கிட்ட பொருளாதாரத்தை எதுக்கு கொடுக்குறாங்க, வாகனம் வாங்குவதற்கு அல்லது விமானங்கள் வாங்குவதற்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். எந்த ஒரு தொழில்நுட்பமும் அறிவும் அவங்கள்ட்ட இல்லை. அவங்கள்ட்ட இருப்பது என்னன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இப்போ எண்ணெய் அந்த வளத்தை வைத்து அவங்க பொருளாதாரத்தை ஈட்டி கொள்கிறாங்கன்னு பார்க்குறோம். இப்போ பொருளாதாரம் தான் அரபு நாடுகிட்ட இருக்குதே தவிர ஆயுதங்கள் கிடையாது. அப்போ இவங்க என்ன செய்ய முடியாது, இவங்க ஆயுதத்தை வாங்கி கொண்டு யாருக்காவது எதிராக கிளம்புனாங்கன்னு சொன்னால், இஸ்ரேலுக்கு எதிராக கிளம்புனாங்கன்னு சொன்னால் இலகுவாக அந்த ஆட்சி கவிழ்க்கப்படும்.
அப்படி கவிழ்க்கப்பட்ட என்னாகும், ஈரான் ஷியாக்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிடுவான். அப்போ இருப்பதை விட இன்றைக்கி நிலைமை மோசமாகிட்டு நம்ம புரிந்து கொள்ளணும். அரபு நாடுகள் வந்து எடுத்த உடனே அவங்க வந்து யுத்தத்துக்கு போக மாட்டாங்களா அப்படி இப்படின்னு பேசுவது, அரபு நாடுகளுடைய அந்த பலகீனத்தை அறியாமல், அல்லது பொதுவாக நாட்டு நடப்பு என்ன, ஐநா சபையுடைய தீர்மானம் எப்படி வந்திருக்குது, யாரும் வந்து சுயமாக அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய இதில் இறங்கக்கூடாது அப்படின்ட்டு வந்திருக்குது. அப்போ எல்லா ஆயுதமும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அமெரிக்காட்டிலேருந்து வாங்க வேண்டியிருக்குது. எல்லாமே அவங்கள சார்ந்து நம்ம அவங்க இருக்க வேண்டியிருக்குது. அப்போ அவங்கள வந்து இவங்க செய்ய முடியாது, ஒட்டுமொத்தமாக ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அரபு நாட்டினுடைய எல்லா விஷயமும் அவங்க தடைப்பட்டு போகும். எந்த தொழில்நுட்பமும் அவங்களால கையில் இல்லை. எண்ணெய் வளத்தை வைத்துக்கொண்டு பெட்ரோலை வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்க, வாகனத்துக்கு என்ன செய்வாங்க. அப்போ வந்து அவங்கள சார்ந்து தான் இருக்க வேண்டி இருக்குது. அப்படிமா வந்து யதார்த்தத்தை புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த யதார்த்தத்துக்கு மாற்றமாக என்ன செய்யக்கூடாது, மற்ற குஃபர் அல்லாத கொள்கை அல்லாத விஷயத்திற்காக நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் இவங்களை குறைப்படுத்தி அவங்கள பேசி நம்ம இருக்கக்கூடிய நன்மையெல்லாம் வந்து மறுக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடாது. எந்த அளவுக்கு போயிட்டாங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நன்மை எதுவுமே இல்லாத அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ இன்றைக்கி எப்படி வந்து இந்த அதாவது தௌஹீதுக்கு எதிரானவர்கள், சூஃபிசவாதிகள், அந்த குராஃபத்து சார்ந்தவர்கள் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து எப்படி தௌஹீத் நாடு எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்களுக்கு என்ன உஸ்மானிய ஹிலாஃபத்து கை போயிட்டு. உஸ்மானிய ஹிலாஃபத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக கபர் வழிபாடுகள் இருந்தது. கபர் வழிபாடு அதிகமாக இருந்தது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தர்ஹாக்கள் அவங்களுடைய காலத்து தான் அதிகமாக கட்டப்பட்டதுன்னு பார்க்குறோம். அப்போ ஹிலாஃபத்துன்னு ஒன்று இருந்துட்டால் அது எல்லாமே சரியாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ அங்கேயும் தவறுகள் நடந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அது வந்து கொள்கை தான் தவறு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமுல்லா வந்து அந்த தவறான கொள்கைகளுக்கு ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க. அன்றைய காலகட்டத்தில் உலமாக்கள் மற்ற பொதுமக்கள் அதற்கு எதிராக கிளம்புனாங்க. அதுக்கு பிறகு அந்த ஆட்சி வந்து தானாக கவிழ்க்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். இப்போ இந்த ஹிலாஃபத்து கவிழ்க்கப்பட்டது வந்து என்னன்னு சொன்னால் அது முழுமையான இஸ்லாமிய அடிப்படையிலான ஹிலாஃபத் அல்ல. அது ஷிர்க்குக்கு கபர் வழிபாடுகளுக்கு தோதுவான ஹிலாஃபத்தாக இருந்தது. அப்போ அதை வந்து என்ன பண்ண, அதை மாற்றி வந்து தௌஹீது நாடாக இது உருவாகியது. சவுதி அந்த அரபு நாடுகள் தௌஹீது நாடுகளாக உருவாகியது. அப்போ இதை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உஸ்மானிய ஹிலாஃபத்தை வீழ்த்திட்டு தௌஹீதுக்காக தானே வந்தீங்க, அப்போ நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ அங்கே என்ன ஆகுது, உஸ்மானிய ஹிலாஃபத்தை வீழ்த்தியது தவறு என்று வந்துடுது. அங்கே வந்து ஹிலாஃபத்தாக இருந்தாலே எல்லாமே சரின்னு வராது. மாறாக அது வந்து கபர் வழிபாடுகளுக்கு மற்ற கபர் வழிபாடுகள் உருவாகுவதற்கு கபர்கள் கட்டப்படுவதற்கு தர்ஹாக்கள் உருவாக்கப்படுவதற்கு அந்த ஹிலாஃபத்து காரணமாக இருந்தது. ஷிர்க்கு பரவியது. அப்போ குஃபர் பரவும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, ரசூல் என்ன சொன்னாங்க, தெளிவான குஃபரை வந்து காணாத வரைக்கும் ஆச்சரிக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே தெளிவான குஃபராக இருந்ததுக்கு பின்னால் தான் இந்த தௌஹீதுடைய கொள்கை வந்து பரப்பப்பட்டு அதன் மூலியமாக அந்த ஆட்சி கவிக்கப்பட்டு அதுக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முழுமையாக வந்து தௌஹீது நாடாக மாறியதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு வந்து கொள்கை என்பது முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளணும். கொள்கை அல்லாத தவறு ஏற்படும் பொழுது ரசூலா என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஹதீஸில் பொறுமையாக இருக்குமா ரசூலா சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் வந்து மறைக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி தௌஹீது நாடுகளாக இருக்கக்கூடிய அந்த சவுதி போன்ற நாடுகள் தான் இஸ்லாமிய உம்மத்துக்கு வந்து பெருமையான கல்வி ரீதியான சேவைகளை செய்கிறாங்க. முறையான கல்வி வந்து மன்ஹஜ் ரீதியான கல்வி வந்து போவதற்கு அவங்க தான் காரணமாக இருக்கிறாங்க. அந்த உலமாக்கள் தான் காரணமாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு சில உலமாக்கள் ஏதாவது தவறாக வந்து ஆட்சியாளருக்கு தக்க பேசுகிறாங்க என்பதற்காக ஒட்டுமொத்தமாக அறிஞர்களை குறை சொல்லக்கூடாது. இன்றைக்கி என்ன ஆகிட்டுன்னு சொன்னால் ஆட்டை கிடைத்து மாட்டை கிடைத்து மனுஷனை கிடைச்ச கதையாக எப்படி ஆகிட்டு ஆட்சியாளருக்கு எதிராக பேசி கடைசியில் வந்து அரபுல உலமாக்களே வந்து அவங்க எல்லாருமே வந்து ஆட்சியாளருக்கு தோதுவாக தான் பேசுவாங்க. என்று முழுக்க அரபுல உலமாக்களை முழுக்க சாடக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ என்ன ஆகிட்டுன்னு சொன்னால் அப்போ அரபுல உலமாக்கள் மூலமாக வரக்கூடிய மன்ஹஜ் கொள்கை குர்ஆன் சுன்னா இது வந்து மக்களுக்கு வந்து பிற்காலத்தில் இந்த பிரச்சாரத்தின் மூலமாக குர்ஆன் சுன்னா மன்ஹஜ் வந்து மக்களுக்கு மத்தியில் தவறாக காட்டப்படுமோ என்கிற அச்சம் நமக்கு ஏற்படுது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படிப்பட்ட நிலைமையில் வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் பொறுமையாக நம்ம இருக்கணும், நலவை தான் நம்ம பார்க்கணும். இது மாதிரி தீமையெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ளக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, குஃப்ர் இல்லையா ஷிர்க் இல்லையா, அப்போ மற்ற நலவுகளை கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் பொருந்தி கொள்ளுங்க நம்ம ரசூலா சொல்கிறாங்க, பொறுமை அறிங்க ரசூலா சொல்கிறாங்க. அப்போ நலவையை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்போ இதன் மூலம் தீங்கையை வந்து நம்ம கைவிடணும். தீங்கையை வந்து பேசுவதன் மூலம் என்ன ஆகும், எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம இங்கேருந்து பேசுவதன் மூலமாக என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு போய் சேர்க்க முடியாது. ரசூலா சொல்கிறாங்க, நீங்கள் ஆட்சியாளருக்கு உபதேசம் செய்வதாக இருந்தால் அவருக்கு தனியாக அவர்கிட்ட போய் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அதற்கான வாய்ப்பு இருந்தால் நம்ம செய்யலாமே தவிர பொதுத்தளத்தில் பேசுவதன் மூலமாக தவறான கொள்கைக்கு வழிவகுப்பு இல்லைன்னு சொன்னால் அந்த நாடு இருக்கக்கூடிய அந்த கொள்கையை வந்து என்ன செய்யப்படும், ஆட்சியாளர் விமர்சனம் பண்ணுவதன் மூலமாக அந்த அரபு நாடுகள் இருக்கக்கூடிய கொள்கை வந்து மக்களுக்கு வந்து தவறாக தெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இப்படியான குழப்பத்தை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். இதை சொல்வதன் மூலமாக யாரையும் நம்ம வந்து தனிப்பட்டு நம்ம வந்து குறைப்படுத்த வேண்டும் நோக்கம் கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு ஆதங்கத்தில் பேசுவது என்ன ஆகுதுன்னு சொன்னால்
அந்த அரபு நாடுகள் தௌஹீது நாடுகளுடைய கொள்கையை வந்து மக்கள் வந்து வெறுக்கக்கூடிய அளவுக்கு மக்களை உருவாக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ அன்பார்ந்தவர்களை இப்போ இப்படிப்பட்ட நிலைமை நம்ம வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்றைக்கி வந்து பாருங்கள், கொள்கை அல்லாத ஈரான் என்ன பண்ணுறான், கொள்கையே கிடையாது அவன்கிட்ட, அது முஸ்லீம் உம்மத்துக்காக நிற்க மாட்டான். சொல்லப்போனால் இங்கே செத்தது 50,000 பேர் நான் பலஸ்தீனில், அங்கே சிரியா லெபனானில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் கொலை பண்ணது அதோ லட்சக்கணக்கான மக்களை கொலை பண்ணியிருக்கிறான். 10-15 லட்சம் மக்களை கொலை பண்ணியிருக்கிறான்னு பார்க்குறோம். அதெல்லாம் வந்து மறந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஏதோ இஸ்ரேல் அடிச்சுட்டானா, இஸ்ரேல் அடித்தான் என்பதற்காக என்ன பண்ணுறாங்க, அவன் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் மர்மங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து யூகமாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொள்கை அல்லாத அவனை வந்து தூக்கி பிடிச்சி அவன்கிட்ட வந்து பல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏமாற்றங்கள் இருக்கும், நாடகங்கள் இருக்கும். வரலாற்று நம்ம பார்த்துருக்குறோம், நிறைய நாடகம் பண்ணி ஏமாற்றி முஸ்லீம்களை வந்து அஹ்லுசுன்னா மக்களை வந்து அழிப்பது அவனுடைய நோக்கமாக இருக்குது. எனவே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலஸ்தீன மக்களுக்கு அவன் குரல் கொடுக்கவே இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்க அஹ்லுசுன்னா மக்கள், அஹ்லுசுன்னா நாடு அழிவது அவனுக்கு வந்து சந்தோஷம் தான், அவனே அழிக்கக்கூடியவன் தான். அப்போ அவன் அழிப்பதை வந்து இஸ்ரேல் அழிப்பதை வந்து அவனும் அஹ்லுசுன்னா மக்களை அழிப்பான். இப்போ இஸ்ரேல் அழிக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு வேலை மிச்சம். அப்போ வந்து அவனை தூக்கி பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தூக்கி பிடித்து கொண்டு இந்த தௌஹீது நாடுகளில் உள்ள ஆட்சியாளர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் குறைப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ வந்து அரபு நாட்டு ஆட்சியாளர் வந்து பேசக்கூடிய மக்கள் வந்து கவனத்தில் வைக்கணும், நம்ம எதை பேசுகிறோம், எந்த அடிப்பில் பேசுகிறோம். கொள்கையை மீறி வந்து நம்ம வந்து மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மற்ற உணர்ச்சி வசப்பட்டு மற்ற காரியத்தை தூக்கி பிடிக்கிறாங்க, ஈரானை தூக்கி பிடிக்கிறாங்க. அப்போ நமக்கு கொள்கையை விட மற்ற விஷயம் தான் முக்கியமாயிட்டா. அப்போ மார்க் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, அந்த நிலைப்பாடு படித்தான் நம்ம என்ன செய்ய அணுக வேண்டுமே தவிர உணர்ச்சி வசப்பட்டு நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, கொள்கை நாடுகளை ஃபுல்லாக தவறை ஃபுல்லாக சொல்லி அவங்களுடைய நன்மையை ஃபுல்லாக மறுக்கும்படியாக ஆக்கக்கூடாது. அதே போல் வந்து ஏதோ ஒரு பேருக்கு வந்து அவன் இஸ்ரேல் அடிச்சிட்டான் என்பதற்காக என்ன செய்யக்கூடாது, அவன் நாட்டுக்காக தான் அடித்தான், பலஸ்தீன் மக்களுக்காக உம்மத்துக்காக செய்யவே இல்லை. அப்போ அதை தூக்கி பிடிச்சி அவனுடைய கொள்கையின் பக்கம் மக்கள் போவதற்கு வழிவகுத்து விடக்கூடாது. அப்போ அதை நம்ம எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். இப்போ இப்படிப்பட்ட சூழலில் வந்து நம்ம வந்து பொறுமை கையாளணும். அடுத்து மக்களுக்கு சொல்லக்கூடிய முறைப்படி மக்களுக்கு சொல்லணும். அந்த முறையை நம்ம அறிந்து கொண்டு நம்ம பிரச்சாரம் பண்ணும் பொழுது தான் சரியான ஒரு தெளிவை நோக்கி பயணிக்க முடியல. இந்த குழப்பமான காலகட்டத்தில் மக்கள் வந்து நம்முடைய பேச்சின் மூலமாக கூட தவறில் போய் விழுவதற்கு காரணமாயிருக்கு. எனவே வந்து அரபு நாடுகளை விமர்சனம் பண்ணக்கூடியவங்க வந்து கண்மூடித்தனமாக விமர்சனம் பண்ணாமல் நியாயங்கள் அடிப்படையில் நம்ம பேசணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து அரபு நாடுகளுக்கு ஆதரவாக பேசக்கூடியது கிடையாது. ஆனால் வந்து இதற்காக என்ன செய்யக்கூடாது, ஒரேடியாக ஆட்சியருக்கு எதிராக வந்து கிளம்பலாம் பேசிக்கலாம் என்கிற முடிவுக்கு நம்ம வந்துவிடக்கூடாது. இதில் வந்து குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. எனவே வந்து இது புரிந்து கொண்டு நாம் செயல்படக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய மக்களாக மாறுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.